ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சத்யா. இன்றைக்கி வந்து கரூருக்கு வந்து போகிற வேலை இருந்துச்சு. அதனால் வந்து கரூருக்கு வந்து காலையிலே கிளம்பிட்டோம். ஸோ வந்து ரெடி ஆகிட்டு சிம்பிளாக கிளம்பிட்டு அவசர அவசரமாக தான் கிளம்பினோம். கிளம்பிட்டு அந்த டயர்ட்னஸ் தெரியாமல் இருக்கிறதுக்காக வந்து சாங்ஸ்லாம் வந்து போட்டிருந்தோம். சரி, சாங்ஸ் கேட்டுக்கிட்டே போகலாம் அப்படின்ட்டு. முக்கால்வாசி வந்து பார்த்திங்கன்னா வந்து சாங்ஸு ஏதாவது பேசிகிட்டே போனால் தான் அவ்வளோ நேரம் ட்ராவல் வந்து கொஞ்சம் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு 1 hour ட்ராவலே நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். இது ஒரு 3.5 hours 4 hours போல் ட்ராவல் வந்து கஷ்டமாக இருக்குங்கிறதுனால வந்து இந்த மாதிரி ஏதாவது சாங்ஸ் கேட்டுக்கிட்டே போவோம். ஸோ ஹஸ்பண்டுக்கு தான் அது வந்து கஷ்டமாக இருக்கும். அதனால் அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபீல் எப்படி இருக்குன்னு நான் சொல்லியே ஆகணும். மழை நிறையா இருந்துச்சு அந்த சைடு. அதில் வந்து படுத்திருக்கப்போ பார்த்தா ஆக்சுவலாக வந்து கார் டிசைன் பண்ண விதமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து எப்படியும் வந்து வயிற்றுக்குள்ளே வந்து சேஃப்டியாக குழந்த இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி வந்து வெளி உலகத்தை கேட்குறது எப்படி இருக்கும், அந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் வந்து சுற்றி பார்க்குற மாதிரி இருக்குது காருக்குள்ளே இருந்து. அந்த நேரத்தில் வந்து படுக்கிறப்போ அந்த வெளியில் உலகத்தை பார்த்துக்கிட்டே படுத்துருக்கப்போ ஒரு நல்ல ஃபீல் கிடைக்கிது. எனக்கு நல்ல தூக்கமும் வந்துச்சு. அதுவும் இல்லாமல் காலையில் வந்து வேகமாக கிளம்பினது, ஸ்டைனஸ் எல்லாமே சேர்ந்து. ஸோ சன்னு வந்து தூங்கிட்டார். அவரும் அலுப்பில் தான் இருந்தார். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஒரு 1/2 hour இல்லை 1 hour தூங்கியிருப்போம். அப்புறம் டயர்னஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு கரூருக்கு ரீச் ஆகிட்டோம். ஸோ அங்கே வந்து ரீச் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போகிற வழியில் இது அங்கே ரீச் ஆனதப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கரூர்லேயே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து திருச்சி சைடு. நாங்கள் வந்து கரூர் ரீச் ஆனப்போ வந்து மல்லிகை ஜாமாவும் வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம், க்ராசரிஸும். அது ஏன்னா வந்து ஆஃபர்ஸ் நிறையா இருக்கும். அதனால் வந்து எப்பயுமே வந்து அந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணுவோம். அப்புறம் கொஞ்சம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம். மல்லிகை ஜாமான்லாம் வாங்கி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் வரப்போ வந்து பெட்ரோல் போட்டுட்டு வந்தோம். மத்தியானம் சாப்பிட்டது வந்து ரிமைனிங் இருந்துச்சு. அதை பேக் பண்ணி கொண்டு வந்து காரில் வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தான் சன்னு. நாங்கள் சாப்பிட்டோம். அதனால் வந்து சன்னுக்கு மட்டும் எடுத்து வச்சு சாப்பிட வச்சுட்டு இருந்தோம். இது
பார்த்திங்கன்னா இன்ஃப்யூஸ்டு வாட்டரு. ஸோ வந்து நானும் வந்து இன்ஃப்யூஸ்டு வாட்டர் தான் குடிக்கலான்னு ஒரு பிளானில் இருந்தேன். கரெக்டாக இதை பார்த்தோன்னே எனக்கு வந்து நாளையிலேருந்தே பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. நிறையா இருக்குது இன்ஃப்யூஸ்டு வாட்டரில். அதில் வந்து ஏதாவது ஒரு வாட்டர் வந்து ட்ரை பண்ணோம் அப்படின்ட்டு, வெயிட் லாஸ் பண்ணுறதில் ஏதாவது ஒரு இது ட்ரை பண்ணணுன்னு பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து மசால் வடையும் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஆனால் மசால் வடை இல்லைன்ட்டு பஜ்ஜி கொடுத்துட்டாங்க. சரி அப்படின்ட்டு அப்புறம் வந்து பஜ்ஜி மட்டும் ஒன்று மட்டும் வச்சு சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. ஸோ ஓரளவுக்கு நைட்டு வந்தாச்சு வீட்டுக்கு. வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நல்லா வந்து ஃபேஸ் வந்து நல்லா இதாக இருந்தது, ரஃப்பாக இருந்த மாதிரி இருந்துச்சு. சரி ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து தோசை மாவு இருந்துச்சு. ஸோ ப்ளைனாக வந்து தோசை மட்டும் போட்டுட்டு சட்னி மட்டும் தேங்காய் சட்னி அரைச்சி சிம்பிளாக வந்து வேறு எந்த சட்னி பண்ணாலும் எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு எனக்கு வந்து கார சட்னி அந்த மாதிரி தான் பிடிக்கும். ஸோ தேங்காய் சட்னி வச்சு உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன். அடுத்தடுத்த லாங் வீடியோஸில் நான் என்னென்ன எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கும். பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் வந்து வெளியில் போயிட்டு வந்தாச்சு. ஆக்சுவலாக வந்து ஒரு சின்ன வேலை விஷயமா போயிருந்தோம். ஸோ முடிஞ்சிட்டு வந்தாச்சு, ரிட்டன் வந்தாச்சு. இப்போ போய் இது வந்து தூங்குறது தான் பாக்கி. ஸோ எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நைட்டு வந்து தூங்குறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சோண்டு வந்து வெந்தயம் வச்சுருக்கேன். ஸோ வெந்தயம் சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா வந்து எனக்கு வந்து ரொம்ப ஹீட் பாடி, அதனால் வந்து குடித்தா வந்து கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும். அதுவும் இந்த கிளைமேட்டுக்கு வந்து கொஞ்சோண்டு வந்து வெந்தயம் எடுத்துக்கிட்டால் வந்து நல்லாயிருக்கும். அதனால் வந்து இந்த மாதிரி வெந்தயம் ஏதாவது வந்து நான் ட்ரை பண்ணுவேன். அந்த இதில் வந்து இன்றைக்கி கொஞ்சம் வெந்தயம் போட்டு ஊற வச்சுருக்கேன். மோஸ்ட்லி வெந்தயம் தான் யூஸ் பண்ணுறது. அதில் வந்து கொஞ்சம் வெந்தயம் ஒரு 1.5 ஸ்பூன் வந்து போட்டு தண்ணியில் ஊற வச்சுட்டு காலையில் எப்படி குடிக்கிறேன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஓகே, இந்த வீடியோ இதோட நான் எண்ட் பண்ணுறேன். இனிமேல் கொஞ்சம் நான் வந்து லாங் வீடியோஸ் போஸ்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு ஷார்ட்ஸ் வீடியோஸ்க்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணிங்களோ அதே மாதிரி லாங் வீடியோஸ்க்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இனிமேல் வந்து லாங் வீடியோஸாக போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஏன்னா வந்து ஷார்ட் வீடியோஸில் வந்து அந்தளவுக்கு வந்து வியூஸ் போகுது. பட் வந்து எனக்கு வந்து கிடைக்கிற இது பார்த்திங்கன்னா ரெவ்யூ பார்த்திங்கன்னா ரொம்ப அது ஏன்னு எனக்கு தெரில. நான் ஒழுங்காக வந்து எனக்கு கிடைக்கிற ரெவென்யூ அவ்வளோ கம்மியாக கிடைக்குதோ இல்லை என்னன்னு தெரில. எனக்கு கிடைச்சிருக்க ரெவென்யூ எவ்வளோன்னு சொன்னால் ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்களே வந்து ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க, அவ்வளோதானா அப்படின்னு நினைப்பீங்க. அந்த அளவுக்கு தான் கம்மியாக கிடைக்கிது. ஸோ அதனால் வந்து அட்லீஸ்ட் ஷார்ட்ஸ்லேயாவது கொஞ்சம் கிடைக்கும். அதுவுமே வந்து கம்மி தான். ஆனால் ஷார்ட்ஸ் கம்பேர் பண்ணுறதுக்கு லாங் வீடியோவில் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் வந்து இதிலே மூவ் அப் பண்ணலான்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் எவ்வளோ சப்போர்ட் பண்ணிங்களோ இதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இன்னொரு வீடியோவில் நாளைக்கு பார்க்குறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.